பிரைஸ் தி லார்ட். நாங்கள் தொடர்ந்தும் 7 சபைகளுக்கு உரிய இயேசுனுடைய வார்த்தைகளை குறித்து பார்த்துக்கொண்டு வரோம். அது வெளிப்படுத்தல் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சபை மூன்றாவதாக பெர்கமு சபையை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். verse 12, Revelation chapter 2 verse 12, வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பெர்கமு பட்டத்தினுள்ள திருச்சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது, 2 பக்கமும் கூரிய விளிம்புடைய வாளை வைத்திருக்கிறவன் வார்த்தைகள் இவைகளே. நோட்டிஸ் திஸ். ஸோ கொஞ்சம் சீரியஸான பவர்ஃபுல்லான இன்ட்ரடக்ஷன் இந்த சபைக்கு. ஸோ சம்திங்ஸ் ரியலி கோயிங் ஆன் எங்களுக்கு தெரியுது. 2 பக்கமும் கூரிய விளிம்புடைய வாளை வைத்திருக்கிறவரின் வார்த்தைகள், ஜீசஸின் வார்த்தைகள் இவைகளே. So meaning, listen carefully, this is important. அதான் மீனிங். ஒரு சபையில் வார்த்தை தான் முக்கியம், பிரதானமானது. மிச்சம் எல்லாம் அவசியம், நான் இல்லைன்னு சொல்ல வரையில். அந்த சபையில் வார்த்தை சரியாக பிரசங்கிக்கப்படாட்டி, அந்த வார்த்தை கை கொள்ளப்படாட்டி, ஜனங்களுக்கு கீழ்ப்படியாட்டி, தென் இட்ஸ் நாட் அ சர்ச். அது பெரிய பிரச்சனையில் முடியும். இந்த பிகினிங்லேயே இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்குற வார்னிங், லுக், லிசன் டு மை வேர்ட்ஸ், சீரியஸ் வேர்ட்ஸ். நீ வாழுகின்ற இடத்தை நான் அறிந்திருக்கின்றேன், அங்குதான் சாத்தானின் அரியணை இருக்கிறது. ஆயினும் நீ என்னுடைய பெயருக்கு மேசிங். திருப்பியும் சாத்தானை பற்றி வருதுன்னா, அந்த டைமில் இவன் சாத்தானை பின்பற்றவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஸோ திருப்பியும் பிசாசு அவங்கள தண்டை பக்கம் எடுக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சியில் எடுக்கிறாங்க. அதான் நாங்கள் இந்த பகுதியில் பார்க்குறோம். மேலே நாங்கள் சிமர்னா சபையிலும் பார்த்தோம் சாத்தானுடைய சோதனை. பட் அப்படி இருந்தும் தேவன் சேம் இதை தான் சொல்கிறார். அந்த முதல் சொன்ன சபைக்கு, சிமர்னா சபைக்கு சொன்னதை சொல்கிறார். ஆயன் நீ என்னுடைய பெயருக்கு உண்மையுள்ளவனாய் நிலைத்திருக்கிறாய், யூஆர் ஃபெய்த்ஃபுல். நீ என்னில் வைத்த விசுவாசத்தை கைவிட்டு விடவில்லை. ஸோ குட் திங். ஆண்டவர் ப்ரைஸ் பண்ணுறேன் அந்த சர்ச்சை பற்றி. என்னுடைய பேரில் உண்மையுள்ளவனாய் நிலைத்திருக்கிறாய், இன் மை நேம், யூஆர் ஃபெய்த்ஃபுல் இன் மை நேம். அடுத்தது, your faithful and faith were great things in the church. So இயேசுக்கு சாதா சொல்றார், it's very good. அடுத்த சபையில் இருக்கணும் faith, ஒரு விசுவாசத்தை குறித்தான போதனை கட்டாயம் இருக்கணும். அது மாத்திரமில்லை, ஜீசஸில் எப்படி உண்மையாக இருக்கணுன்ற போதனை கட்டாயம் அவசியம். இதை வச்சு நான் சொல்கிறேன், இயேசுக்கு சாதா தான் சொல்கிறேன். நீ என்னில் கை வைத்த விசுவாசத்தை கைவிடவில்லை. என்னுடைய உண்மையுள்ள சாட்சியாகிய அந்திபாஸ் உங்களுடைய பட்டணத்தை தான் கொலை செய்யப்பட்ட நாட்களிலும் கூட விசுவாசத்தை கைவிடவில்லை. ஸோ இந்த மனுஷன் கொலை செய்யப்பட்ட அவங்க மனம் சோர்ந்து போய் நாங்கள் இயேசுவையும் பின்பற்றணும் அப்படியான ஒரு சோர்வான மனது அவங்களுக்கு வரையில்லை. அதுக்கு பிறகும் அவங்க விசுவாசத்தை கைவிட இல்லை. அங்குதான் சாத்தான் குடியிருக்கிறான். ஓகே. ஸோ பிசாசு எப்படியும் அதான் உயிரை எடுத்தோ ஒரு காசை கொடுத்தோ ஏதாவது என்டாய்ஸ் பண்ணி அவனோட மெயின் எய்ம் தேவனுடைய விசுவாசத்திலேருந்து எங்களை அகற்றுறது. ரிமெம்பர் 2 things. அடுத்தது இந்த பேசேஜிலேருந்து நாங்கள் பார்க்குறோம், தேவன்கிட்ட நாங்கள் வச்சிருக்க விசுவாசத்திலேருந்து அகற்றுறது, தேவனுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறத நிறுத்துறது. இந்த ரெண்டும் எங்களோட வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு பி ஃபெய்த்ஃபுல் அண்ட் யூ ஹேவ் டு ஹேவ் ஃபெய்த் டு லிவ் faithful, to live faithful for Jesus. Now he is saying, பிறகு சொல்ற 14ஆம் வசனத்தில், ஆயினும் நான் உன்னில் சில குறைகளை காங்க. ஆயினும் வெல் டன், நல்ல விஷயங்கள் இருக்குது. ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜேசன்ற பெயருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. மனம் சோர்வடையாத அந்த நல்ல குணம் அவங்களுக்குள்ள இருக்குது. அந்திபாஸ் கொலை செய்யப்பட்ட அப்புறம் அவங்க சொல்கிறான், பைபிளில் இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், அவங்க மனம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்தும் விசுவாசத்தில் இருக்கான். ஸோ இதுலேருந்து ஓவரால் ஒரு பிக்சர் நான் இந்த பெர்கமு சபையை நான் சொல்ல போனால் ஒரு நர்சலில் ஒரு சரியான ஒரு ஃபெய்த்ஃபுல்லான சர்ச். பட் அவங்களுக்குள்ள நிறைய ஃபெய்த் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை கூட போகிறது. பட் ஆயினும் சில குறைகளை நான் காண்கிறேன். பிலேயாமுடைய கற்பித்தல்களை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடையே இருக்கிறார்கள்.
இந்த பிலேயாமை இஸ்ரேலரை விக்கிரகங்களுக்கு பலியிட்ட உணவை சாப்பிட செய்ததினால், அவர்களை முறைகேடான பாலுறவிலும் ஈடுபட செய்ததினாலும் பாவத்துக்குள் விழுந்த பாலாக்கு அரசனுக்கு புத்தி சொன்னான். அப்ப பிலேயாம் இஸ்ரேலரை விக்கிரகத்துக்கு பலியிட்ட உணவை சாப்பிட செய்ததினால், 2 things. விக்கிரகங்களுக்கு பலியிட்டதை சாப்பிட செய்தான். அடுத்தது, அவர்களை முறைகேடான பாலுறவிலே ஈடுபட செய்தார். ஓகே, இந்த சம்பவத்தை நாங்கள் பழைய பாலில் பார்க்கலாம். எண்ணாகமம், நீங்கள் என்னோட கூட திருப்பி கொண்டீங்கன்னு சொன்னால், எண்ணாகமம் 31 அதிகாரம், Numbers chapter 31. Numbers chapter 31 verse 16. I know நாங்கள் வெளிப்படுத்தின குறித்து தான் பார்க்குறோம், பட் இது ரெஃபரன்ஸ் இதில் அமேசிங். பழைய எதையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் வெளிப்படுத்தின விஷயத்தில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி தான் தான் சொல்லியிருக்கு. Numbers chapter 31 verse 16. ஓகே, 15லேருந்து வாச்சா நல்லம் பாருங்க. Numbers chapter 31 verse 15. அவன் அவர்களிடம், பெண்கள் எல்லோரையும் வாழ அனுமதிப்பீர்களோ? நோட்டிஸ், பிலேயாமின் ஆலோசனையை கேட்டு பேயோரில் நடந்த விடயத்தில் இஸ்ரேலரை கர்த்தரிடமிருந்து வழிவிலக செய்ய உடந்தையாக இருந்தவர்கள் அவர்கள் அல்லவா? அதனால்தான் கர்த்தரின் மக்களை கொள்ளை நோய் பாதித்தது. ஸோ இஸ்ரேல் ஆர்மிஸ், அதாவது இராணுவ வீரர்களை சோரம் பண்ணுறதுக்கு பெண்களை யூஸ் பண்ணி பொம்பளையில் அனுப்பி அவங்கள மயக்கு என்று ஆலோசனை கொடுத்தது பிலேயாம். இல்லை நான் ஏன் சொல்லணும், அப்புறம் நான் ரெவலேஷனுக்கு போய்க்கல சொல்கிறேன். ஸோ verse 17 says, 17ஆம் வசனம் சொல்லுது, எல்லா ஆண் பிள்ளைகளையும் இப்பொழுதே கொல்லுங்கள். they should be dead. ஆணுடன் உடலுறவு கொண்ட ஒவ்வொரு பெண்ணையும் கொல்லுங்கள். ஆனால் ஆண்களுடன் உடலுறவு கொள்ளாத பெண் பிள்ளைகள் அனைவரையும் உங்களுக்காக விட்டு வையுங்கள். So what was his crime? He enticed. He used women to provoke them to fall in sin. அது மாத்திரமில்லை, அதை செய்து பாகாலுக்கு பலியிடுறதுக்கு அவங்கள யூஸ் பண்ணினான். தந்திரமாக ஆலோசனை கொடுத்தான். This is the most corrupted thing that he ever done. அப்போ ஓகே, இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு சபையில் 500 பேர் இருந்தால் 500 பின்னாலும் 500 பேருக்கு பின்னாலும் ஒவ்வொரு டிடெக்டர்ஸும் அனுப்பி பின்னால் வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கல, இவர் எங்கே போகிறாரு, என்ன செய்கிறார், சாட்சியாக இருக்கிறார். ஈவன் எங்களை பிள்ளைகளை கூட நாங்கள் நோட் பண்ணிடலாது. Once they leave the house, you trust them that they behave well, they don't do bad things. That's it. Of course, you have to have little suspicious mind to ask question. எங்கே போறியா அதில் கேட்கத்தான் வேணும். ஆனால் we trust them most of the time. அப்போ சபையும் அப்படித்தான், நாங்கள் ப்ரீச் பண்ணுறோம், வி பிலீவ், நீங்கள் அந்த சத்தியத்தை கட்டு வெளியில் போய் சாட்சியாக இருக்க. ஆனால் ஒவ்வொருவருக்கு பின்னாலே நாங்கள் திரிஞ்சு இவர் சாட்சியாக இருக்கிறான்னு பார்க்கலாது. ஸோ அது செப்பரேட் மேட்டர். அது ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலாக தாங்கள் டிசைட் பண்ணி, இவர் இப்படி ப்ரீச் பண்ணுறாரு, பட் அவனு ஹேவ் ப்ளஷர், என்ற வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும், I don't care about this church, அது வேறு. பட் சர்ச்சில் பாவம் பிறக்கக்கூடாது. சர்ச் shouldn't be the reason to generate a sin. சபையில் பாவம் ஆரம்பிக்கிறதுக்கு சபை காரணமாக இருக்கக்கூடாது. அது டிஃப்ரெண்ட், அது வேறு பேரொருபாடு விஷயம். அதெல்லாம் பொம்பளையில் உடுக்கிற விதம், இவன் ஆம்பளையிலும் உடுக்கிற விதங்கள், சபையில் பழகிற விதங்கள், டூ மச்சாக நெருங்கி பழகக்கூடாது unless she's your wife. மற்ற பொம்பளையோட ஆப்போசிட் செக்ஸோட அப்ரோச் பண்ணிக்கல, கேர்ஃபுல்லாக இருக்கணும். தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் த சர்ச். வாய்? பிகாஸ் நான் முதலெடுத்து காட்டினான், அந்த சாத்தான் எங்கே சந்தர்ப்பம் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருப்பான், அதுக்குள்ள அந்த சர்ச்சை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு
என்ன உங்கள வீக்னஸ் இருக்கோ அதுக்குள்ளால வருவான். ஸோ யூ ஹாவ் டு மினிமைஸ் த பாசிபிலிட்டிஸ் தட் சர்ச் fall into this adultery, இந்த கூடாத பாவம் பாலுறவில் விழுகிறதுக்கு சபை ப்ரிகாஷன் எடுக்கணும். But sadly, listen to this. இது அந்த சபையில் அப்படி இல்லை. அந்த டீச்சிங் ஸ்ட்ராங் இல்லை. That's what I'm saying. பிலியாம் இங்கே வெளிப்படுத்தின டைமில் யோவான் 19 இருந்த டைமில் பிலியாம் உயிரோடு இருந்தானே இல்லை. பாலாக்கு இருந்தானே இல்லை. இந்த சம்பவம் இப்போ நடந்தது. பட் why is he relating to that incident, Jesus Christ? ஏன்னா ரிலேட் பண்ணுறேன். அப்படியான டைப்பான விஷயங்கள் இன்றைக்கு சபையில் நடக்குது. இன்றைக்கு இந்த செஞ்சுரியில் 2025 நாங்கள் நிறைய இடங்களை பார்க்குறோம். பொம்பளைகள் சபையில் அடக்கமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும் பைபிள் சொல்லுது. There's a reason why Bible says they should wear modest clothes. There's a reason. அப்போ இன்றைக்கு பெரிய பிரச்சனை சபையில் பாஸ்டர் மேலே இப்படியான பாவங்களுக்கு விழுகிறாங்க. பட் தென் அவர் அப்படியான பாவம் செய்யல, அவர் விசுவாசிகள் அதே பாவத்தை செய்யல. இஸ் வெரி ஹார்ட் டு ப்ரீச் அகெயின்ஸ்ட் த பிலீவர் பிகாஸ் he is doing the same thing. அப்போ முதலாவது சபையில் இப்படியான பழக்க வழக்கங்கள் வர்றது இடமே இருக்கக்கூடாது. ஒரு ஹிண்ட் கூட இருக்கக்கூடாது. நோ டபுள் மீனிங் ஜோக்ஸ், நத்திங். இட் ஷுட் பி லைக் அயர்ன் கேட். இதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. எபேசியர் புத்தகத்தில் கீழ்த்தரமான பகுதிகள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதில் ஹிண்ட், அதுக்குரிய ஒரு சைன் கூட இருக்கக்கூடாது. ஒரு ஹிண்ட், சில பேர் ஹிண்ட் கொடுக்குறது கதை கேட்கல. கீழ்த்தரமான வார்த்தைகள், கீழ்த்தரமான பழக்க வழக்கங்கள் சபையில் இருக்கக்கூடாது. அடுத்தது செகண்ட் திங் he done, he tried to divert them into another god, Baal. பாகாலுக்கு பாகால் வழியில் பாகாலுடைய தெய்வத்தை என்ற தெய்வத்தை வணங்குறதுக்கு அவன் அந்த ஆலோசனையை கொடுத்தான். ஸோ அவர்கள் முறைகேடான பாலுறவுகளில் ஈடுபட செய்தனால், ஏன்னா இஸ்ரேலை தோக்கடிக்கிறது தான் அவன் அந்த ஆலோசனையை கொடுத்தான். பாவத்துக்குள் விழுத்த பாலாக் அரசனுக்கு புத்தி சொன்னான். அந்த அரசன் பாலாக். பிலியாம் டோங்கே மிக்ஸ்டாப். பிலியாம் ஒரு தீக்காசி, பாலாக் அரசன். அப்போ பிலியாமுக்கு ஆண்டவர் சொன்னார், லுக் போகாத, நீ அவங்கள கேர்ஸ் பண்ணாத. அடுத்த விஷயம் ஆண்டவர் சொல்லேக்கல, சபையில் சொல்லப்படுற சத்தியங்கள் ஆண்டவர் சொல்லேக்கல கீழ்ப்படியும். இது இன்க்ளூடிங் ஊழியக்காரர். அவனோட தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்கிறார் போவோனாமண்டு, ஆண்டவர் சொல்கிறார் போவோனாமண்டு. ஆனால் அவன் போகிறான். ஏன்? ஆதாயத்துக்காக, இழிவான ஆதாயத்துக்காக போகிறான். அடுத்தது நாங்கள் பார்க்குறோம், இது ஹிப்போக்ரசி. மற்றது அவன் திருப்பி போய் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொன்னாலும் அவனோட ஹார்ட் கடவுளோடு இல்லை. ஸோ நிறைய விஷயங்களை நாங்கள் இந்த இதில் பார்க்குறோம். ஒன்று ஓகே, லெட் மீ பிரேக் திஸ் டவுன் டு யூ. ஒரு சபையில் போதகராக இருக்கிறவர் அவர் முதல்ல எக்ஸாம்பிளாக இருக்கணும், சபைக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும். இதில் அவர்கிட்ட லைஃப் க்ளீனாக இருக்கணும், அவர் ஒய்ஃபுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை விசாரிக்கணும். இன்னும் ஒரு தரம் குற்றம் சாட்டுற அளவுக்கு யாராவது குற்றம் சாட்டுற அளவுக்கு அவர்கிட்ட வாழ்க்கை இருக்கக்கூடாது. அவர் இந்த பாவத்தை ப்ரிவென்ட் பண்ணணும். இப்படியான பாலியலான பாவங்கள் வர சான்ஸ் இருக்குன்ற நிறைய சர்ச்சஸில் அப்படி வருது. அது அடுத்தது அப்படியான அதை அவர் செய்யாட்டிலும் விசுவாசியை செய்யாட்டிலும் அப்படியான வழிகளை திறக்கக்கூடாது. அதுதான் அவன் செய்தான். He didn't directly got involved, but he gave idea. So ப்ரீச்சிங்லேயோ டீச்சிங்லேயோ அப்படியான ஒரு லீவே, இப்படி நீங்கள் செய்யலாம் வாழலாம்ன்றதை இண்டிகேட் பண்ணக்கூடாது. அடுத்தது இன்றைக்கு பெரிய பிரச்சனை சர்ச்சஸில் எக்ஸாக்ட்லி இழிவான ஆதாயத்துக்கு அவன் போன மாதிரி இன்றைக்கு நிறைய பாசம் பணத்துக்காண்டி, பூலுக்காண்டி, மெயின்லி பணத்துக்காண்டி. பணம் என்றால் தமிழில் சொல்லுவான், பணம் என்றால் பிணமும் வாயை திறக்குமாம். அது இங்கிலீஷில் சொல்ல போனால், I don't know how to translate this. It's like, when you mention money, even the dead person just wake up. That's what it says. It's not exact translation. அப்போ பிரியமான சௌரனே சௌரிகளே,
இந்த டேஞ்சர்ஸ் வந்து நான் கவனமாக இருக்கேன். இஸ் ஜீசஸ் வார்னிங். பெர்கம சபைக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்குற வார்னிங். யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை திஸ் அண்ட் ரூல் அவுட். இதை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணணும் இப்படியான விஷயங்களை. அப்போ சபையில் பெண்களை எப்படி பிஹேவ் பண்ணணும், இப்படியான பிரச்சனைகள், இந்த பாலியல் உறவுகள், இப்படியான தவறான உறவுகள் வராமல் இருக்க பாதுகாக்கணும். அடுத்தது ஒரு ஆலோசனை, ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடு, இப்படியான விஷயத்துக்கு ஆலோசனை கூட வரக்கூடாது. அடுத்தது ஆதாயம், பணத்துக்காண்டி ஊழியம் செய்யக்கூடாது. ஒரு ஊழியக்காரனும் ஒரு விசுவாசியோ பணம் தான் பெருசு, பணத்துக்காண்டி தான் நான் சர்ச்சுக்கு வரேன், இந்த தேவை சந்திக்க கொண்டு வரேன்னு சொன்னால் பைபிள் சொல்லுது, இந்த உலகத்தில் இருக்கிற ஆக்களை விடவும் பரிதவிக்கப்பட்ட ஜனமாக இருப்பான். இந்த உலகத்துக்காக மாத்திரம், உலகத்தின் செல்வங்களுக்காக மாத்திரம் தேவனை தேடுவீர்களானால் நீங்கள் எல்லா மனிதரையும் விட பரிதவிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பீங்க. அப்போ அவன் ஒரு ஆதாயத்துக்காண்டி தான் அப்படி செய்கிறான். ஸோ பிஹைண்ட் திஸ், எவ்ரிதிங் பிஹைண்ட் all these things happening, there's a reason behind it, money. அப்போ இன்றைய சபையில் நாங்கள் அதை பார்க்குறோம். ஓகே, அடுத்தது 15ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னு சொன்னால், அவ்விதமாகவே நிக்கோலாய் மத பிரிவினரின் கற்பித்தலை கை கொள்கிறவர்கள் சிலர் உங்களிடையே இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எபேசு பட்டணத்தில் எபேசு சபையை குறித்து வாசி கேட்கல, இயேசு கிறிஸ்து புகழ்ந்து சொன்ன ஒரு விஷயம், ஓகே, verse 6, chapter 2 verse 6ல பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம், ஆனால் உன்னில் பாராட்டுக்குரியது ஒன்று உண்டு, நிக்குலாய் மத பிரிவினரின் செயல்களை நீ வெறுக்கிற. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். நிக்குலாய் மதத்தின் பிரிவினர்னு சொன்னால், அந்த காலத்தில் இப்போ ஃபாதர் மேர் ஒரு ஆள் இருப்பார், நீங்கள் ப்ரேயரை போய் அவருக்கு சொல்லணும், அவர் தான் போய் ப்ரே பண்ணலாம். யூ கான் ப்ரே டைரக்ட்லி. இப்போ இந்த கத்தலிக் ஃபாதர் செய்கிற மாதிரி, தட்ஸ் ராங். அதை வெறுக்கிறார், தேவன் வெறுக்கிற விஷயம். ஸோ பாராட்டுறார் எபேசு சபை. பட் தென் பெர்கமு சபையில் அது ஒரு பிரச்சனை. அந்த டீச்சிங்கை பின்பற்ற ஆக்கள் இருக்கிறாங்க, பட் தென் அதை நடத்துகிறவங்களும் அதை பெருசாக எடுக்க இல்லை. ஸோ பைபிள் சொல்லுது, அவ்விதமாகவே நிக்கோலாய் மத பிரிவினரின் கற்பித்தலை கைக்கொள்கிறார். இது அடுத்த பிரச்சனை. இதை நான் வாசிக்கல, உண்மையாக சொல்கிறேன். இதில் இருக்கிற சொன்னது எல்லாமே இந்த காலத்தில் இருக்கிற நிறைய சர்ச்சஸுக்கு ஃபிட் பண்ணும். இப்படியான விஷயங்கள் எங்களுடைய சர்ச்சில் இல்லை, பட் நிறைய சர்ச்சஸுக்கு ஃபிட் பண்ணுது. ஏனெண்டா இன்றைக்கு சபை என்று சொன்னால் ஒரு ஆள் எழுப்பி ப்ரீச் பண்ணுவார், ஆக்கள்லேருந்து கேட்குறது, காசை கலெக்ட் பண்ணுறது, டீயை குடிக்கிறது, வீட்டை போகிறது, திருப்பி வார அடுத்த சண்டே ஒரு ஆள் எழுப்பி ப்ரீச் பண்ணுவார், வர்ஷிப், சாட்சியோ whatever, அதை சொல்கிறது, டீயை குடிக்கிறதோ சாப்பிட்றதோ whatever, say hi, bye, that's it. There is no passion. There's no passion. There's no bond with Jesus Christ. அவங்களோட கனெக்ஷன் சர்ச்சோட இருக்கொள்ளையே ஜீசஸ் கிரைஸ்டோட இல்லை. ஸோ அதால் இப்படியான டீச்சிங், இந்த டீச்சிங் இன்றைக்கு நிறைய சபையில் இருக்கு. நான் நிறைய 90% சர்ச்சஸ் வந்து பாஸ்டர் இல்லாட்டி அவங்களோட வாழ்க்கையில், அவங்களோட வைஃப் உள்ளேக்கு என்ன நடந்தாலும் பாஸ்டராக தூக்கி வச்சு கொண்டு போவாங்க தலையில். போதகர் சபையோ, போதகர் நடத்துகிற இன்னும் நீங்கள் என்ன பேரை வச்சுக்கோ, ரெவரண்டோ வரைவோ பிஷப்போ, அவர் தான் அவங்களுக்கு எல்லாம். ஸோ தென் what you do, ஏன் இந்த ஆண்டு வெறுக்கிறான்னு சொன்னால், he is becoming a go to you, or has become go to you. கடவுளாக மாறிச்சார் உங்களுக்கு. அது in a way விக்கிரகாராதனை. ஒரு பாச தண்டை பக்கம் ஆக்களை ட்ரோ பண்ணி எனக்குள்ளால தான் நீங்கள் போகணும், என்னட்ட சொல்லி நான் ப்ரே பண்ணணும், உங்களுக்கு வேத்தமாக தான் நான் தான் ப்ரே பண்ணணும், ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்தானே. வாட் இஸ் ட்ரைங் டு சே, ஐ ஆம் காட். ஸோ வாட்ஸ் த டிஃப்ரெண்ட்? நீங்கள் சொல்லுங்கள், விக்கிரகாராதனைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ அவன் ஆலோசனை கொடுத்தான், பெண்களை யூஸ் பண்ணி இஸ்ரேலை தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி, அதுக்கு ஆலோசனை கொடுத்தான். பாகால வழிபட உடந்தையாக இருந்தான். அவனுக்கு ரிப்பீட் அகேன், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது, அந்த சர்ச்சில் இவரு கூட தான் போகணும், நாங்கள் நீரை ஜபிக்க இயலாது. இயேசுக்கு சொல்லிட்டு போன, நீங்கள் பிதாவிடத்தில் நான் இது கேட்கல, என்கிட்ட கேட்க, பட் நான் இல்லை, எந்த நேமில் எந்த பேரில் பிதாவிடத்தில் எதை கேட்குறீங்களோ அதை அவர் உங்களுக்கு தருவார், அவர்கிட்ட சித்தப்படி.
But then verse 16 சொல்லுது, ஆகவே இப்படியெல்லாம் இருக்கிறதுனால, இந்த ரீசன் எல்லாம் இருக்கிறதுனால நீ மனம் திரும்ப, இஃப் நாட், நீ மனம் திரும்பாட்டி நான் விரைவில் உன்னிடத்தில் வந்து என்னுடைய வாயின் வாளினாலே அவர்களுக்கு எதிராக சண்டையிடுவேன். வாயின் வாழான கத்தட்ட வார்த்தை தான் எங்களுக்கு கடைசி நாளில் நியாயத்திருக்க போகுது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கல. இயேசு சொன்னார், அந்த நாட்களில் என்னுடைய வார்த்தைகளே உங்களை நியாயம் தீர்க்கும். I will be sitting on the throne, but Bible verse, நான் சொன்ன டீச்சிங், நான் சொன்ன சத்தியங்கள் தான் உங்களை நியாயத்திற்கு போகுது. இந்த சத்தியத்தின்படி நீ வாழ்ந்தியா, இந்த டீச்சிங் படி வாழ்ந்தியா, இந்த வார்னிங் படி நீ வாழ்ந்தியா, இதை கை கொண்டியா, கீழ்பட்டியா, கீழ்ப்படிஞ்சா, இதுக்கு இதைத்தான் கேட்க போகிறா. ஸோ பைபிள் சொல்லுது, நீ மறந்துடும்படி விரைவில் வாழினால், ஸோ ஜட்மெண்ட்ஸ் கோன் கம், அதைத்தான் நம்ம சொல்கிறேன், நியாய தீர்ப்பு. தென் verse 17 says, நான் உங்களுக்கு காட்டின அந்த சிமினா சபையை வாசிக்கல, ஒவ்வொரு சபையினுக்குரிய வார்த்தைகளை சொல்லிவிட்டு கடைசியில் பரிசுத்த ஆவியானவரை ஆமேன்னு சொல்கிறார், ஆமோதிக்க. இட்ஸ் லைக் அ சீல். when you send a letter, it's like எல்லாத்தையும் செய்ய ரைட், you have to put a stamp. ஸ்டாம்ப் வாட்டி பூவாது. அது சில வேளையில் ஸ்டாம்ப் இல்லாத லெட்டர் பார்த்தீங்கன்னா கருத்த 2 கோடு இருக்குது. அது ஸ்டாம்ப் தான் உண்மையில். அது ஃப்ரீ போஸ்ட், அவங்களுக்குள்ள டீல் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸுக்கு. அவங்களுக்கு எனிதிங் யூ ஹேவ் டு ப்ரூவ். ஒரு ஸ்டாம்ப் இருந்தால் தான் அந்த லெட்டர் போகும். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் இதை சீல் பண்ணுறார். எஸ், ஐ ஆம் வித் திஸ் டீச்சிங், லிசன் டு மீ என்று சொல்கிறார் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவனுக்கு நான் மறைக்கப்பட்ட மன்னாவிலிருந்து சிறிதளவு கொடுப்பேன். அத்துடன் நான் அவனுக்கு புது பெயர் எழுதப்பட்டிருக்கும் ஒரு வெள்ளை கல்லையும் கொடுப்பேன். அந்த கல்லை பெற்றுக்கொள்கிறவன் மாத்திரமே அந்த பெயரை அறிவார். சான்றவர் எங்கள் எல்லாருக்கும் நியூ நேம் கொடுக்க போகிறார். இது வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்க்கணும். பீடோன்னு அவங்களுக்கு தெரியாத என்ன நேம் உண்டு. ஸோ இது இந்த மீனிங் என்னென்னு சொன்னால், verse 17 மீனிங், ஆண்டவர் பிளஸ்ஸிங் வச்சிருக்கிறார். எகெயின் அந்த சிமினா சபை மாதிரி நீங்கள் எவ்வளோ பிரச்சனை கூட போனாலும், நீங்கள் இறுதி பிறந்த உண்மையாக இருந்தால் உங்களுக்கு பிளஸ்ஸிங், நீங்கள் 2ஆம் மரணத்துக்கு பங்கு பெற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அழிஞ்சு போக மாட்டீங்க, என்னோட நித்திய காலமாக இருப்பீங்க. இதில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் இப்படியே மனம் திரும்பாம போனால் என்ன நடக்கும்? மனம் திரும்பாட்டி இயேசு சொல்ல வாயின் வாழ, அந்த மீனிங் வந்து ஜட்மெண்ட். நீங்கள் நினைக்காங்க வாய்க்களால் வால் மாதிரி வார்த்தைகள் வருதுன்னு அப்படி பிக்சர் பண்ணாங்க. திஸ் ஆர் ஆல் ஃபிகரேட்டிவ் ஸ்பீச். அப்போ நான் உங்களை ஜட்ஜ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பிங்கன்னு சொன்னால், வெற்றி பெறுவோம்னா மனம் திரும்பிங்கன்னு சொன்னால், தென் ஐ வில் கிவ் யூ நியூ நேம், நியூ பிளஸிங் டு யூ. ஸோ பிரியமான சகோதரர்களே, நீங்கள் என்னோட அக்ரி பண்ணி நினைக்கிறீங்க. டோன்ட் யூ திங்க் இட் ஃபிட்ஸ்? இந்த செஞ்சுரியில் வாழ்கிற எங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஃபிட் பண்ணுது. ஸோ ஸ்டே அவே ஃப்ரம் தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஓ சர்ச்சஸ். Don't let them fool you. Don't let them destroy your mind and your life. அதால தான் always stick to Bible. நான் அப்படி தான், யாராவது என்ன வந்து சொன்னால் I will just go back to, refer back to the Bible. I'm not going to go back in the preacher, and the preacher, இவர் என்ன சொல்கிறார், oh he's a great man, listen to him. No, first go to the Bible. First இல்லை, always go to the Bible. நான் அப்படி தான் செய்யணும். அதால் நான் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன். விழாமல் இப்படியான விஷயங்களில், இப்படியான ஆக்கண்ட கதைகள், மந்திர மயக்கரமானியான கதைகள் நான் விழாமல் இருக்க காரணம், I'm going always back to the Bible. So you have to always refer back to the Bible. வார்த்தை எந்த நேரம் நான் வாசிக்கணும். தென் கர்த்தர் உங்களை காப்பார். இல்லாட்டி மறந்துடுமாமல் நாங்கள் போனால் எங்களுக்கு கடைசி எங்களோட முடிவு பேரதூரமாக தான் இருக்கும். வித்தியாசமே இல்லை. ஆண்டவர் பேரபட்சம் பார்க்குறது. டசன்ட் மேட்டர் ஹூ யூ ஆர். நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, நீங்கள் நேற்றுக்கு ரசிக்கப்பட்டாலும், இன்றைக்கு 30 வருஷத்துக்கு முன்னே ரசிக்கப்பட்டாலும், இட் டசன்ட் மேட்டர். கீப் ரிப்பெண்டிங். அதான் ஜீசஸ் சொல்கிறார், ரிப்பெண்ட். எல்லா சர்ச்சுக்கும் சொல்கிறது, ஓகே யூ ஹேவ் அ ப்ராப்ளம், கெட் ரிட் ஆஃப் இட், எலிமினேட் அண்ட் ரிப்பெண்ட். மறந்துடுங்கள், திருப்பி என்னோட வாங்கோ, ஹேவ் அ ரிலேஷன்ஷிப். உடைஞ்சு போயிருக்குன்னு அந்த உறவை கட்டுங்க என்று தான் இயேசு இந்த இடத்துல சொல்கிறேன். இல்லாட்டி யூ ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். ஜெபிப்போம் நாங்கள். ஆண்டவரே, உங்களுக்கு சுதிக்கிறோம், உங்களை சோசரிக்கும், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அழிந்து போய் கொண்டிருந்த எங்களை ஆண்டவரை தடுத்து கத்த ரட்சித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி, உங்களுடைய அன்பின் நிமித்தம் சாமி உங்களுடைய ஈரை எங்களுக்காக கொடுத்தீர் சாமி. ஆண்டவரே, நாங்கள் இப்படியான பிழையான பூதங்களுக்கு கத்தாவை பிழையான வழிகளுக்கு நாங்கள் போகாதபடி எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு கூட வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.